பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 போட்டிருக்கேன். இது தொடர்ச்சியாக அது ஃபுல் புக்கும் வரும், அதில் கொஸ்டின் ஆன்சரும் வரும். அது பின்னாடி தமிழ் இலக்க வினா விடைகளும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பதினோராம் வகுப்பு திருப்புதல். வட்டத்தொட்டி என்னும் இயக்கம் நடத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். நா. கதிரைவேல் என்பவரிடம் தமிழும் மயிலை தணிகாசலம் என்பவரின் தமிழோடு சைவ நூல்களை பயின்றவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். தவறான ஒன்றை தேர்வு செய்க. தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, சாகித்ய அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியில் ஏ கிரேடு கலைஞர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முன்னவர் பட்டம் போன்றவற்றை நர்த்தகி நடராஜர் பெற்றுள்ளார். கடிநகர் சாலத்தகும் தடந்தேர் மாமதலை என்பவற்றின் இலக்கண குறிப்பு. உரிச்சொற்றொடர். செய்தொழில் அலைகடல் விழுருவி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சிவகாமியின் சரிதம். இதனுடன் தொடர்புடையவர் யார்? சிவகாமியின் சரிதம். மனோன்மணியம் சுந்தரனார். பின்வருவனவற்றுள் எது தமிழ் நாடக இலக்கண நூல் அல்ல? தண்டி அலங்காரம். தமிழ் நாடக இலக்கண நூல் அல்ல. தண்டி அலங்காரம். தவறான ஒன்றை காண்க. நாங்கூழ் பாம்பு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேற்கு வங்க அரசின் நேதாஜி இலக்கிய விருது வென்றவர் யார்? தா.நா. குமாரசாமி. வில்லி பாரதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 4351. வில்லி பாரதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 4351. கண்மலர் என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். கண்மலர் என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். தவறான பொருந்தியுள்ளதை காண்க. அங்கை உள்ளங்கால். அங்கை உள்ளங்கால். கண்ணன் என்னும் பெயர் யாரை குறிக்கிறது? கர்ணன். கண்ணன் என்னும் பெயர் யாரை குறிக்கிறது? கர்ணன். நாதர் முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே என்று பாடியவர் ராமலிங்க அடிகள். சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ? நாமக்கல் கவிஞர் பெ. ராமலிங்கனார். வாழ் அயன் செய் புண்ணியம் என்பதன் இலக்கண குறிப்பு வாழ் அயன் செய் புண்ணியம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நர்த்தாகி நடராஜருக்கு நர்த்தாகி என்னும் பட்டம் கொடுத்தவரும் அவரும் ஆசிரியரும் யார்? தஞ்சை கிட்டப்பா.
கருங்கடல் என்னும் சொல்லில் பயின்று வந்துள்ள புணர்ச்சி விதி. இனமிகள் மறுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலை நமக்கு நல்கியவர் திருவருட்பிரகாச வள்ளலார். இலக்கியம் படித்தலின் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் அச்சன். இலக்கியம் படித்தலின் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் அச்சன். 1207 ஆண்டு மௌலானா ரூமி எந்த நாட்டில் பிறந்தார்? ஆப்கானிஸ்தான். 1207 ஆண்டு மௌலானா ரூமி எந்த நாட்டில் பிறந்தார்? ஆப்கானிஸ்தான். கீழ்கண்ட நூல் எது அப்துல் ரகுமான் நூல் அல்ல? சாய்வு நாற்காலி. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். சித்தன் என்னும் பொருள் தரும் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். திருக்குறள். 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலை அருவி என்று துளிப்பாடியவர் யார்? கழனியூரான். அடுத்து 80 மயிலை சீனி வெங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் அளித்து பாராட்டிய பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள். அடையாற்று பாலத்தில் சுவரில். அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள். இவ்வரியில் உள்ள சொற்களின் திருத்தம் அடையாற்று பாலத்தின் சுவரில். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ என்று பாடியவர் பாரதிதாசன். பெண்ணடிமை தீருமட்டில் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ என்று பாடியவர் பாரதிதாசன். ஒரியிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. சங்க இலக்கியத்தை ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் an ancient land என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர். சங்க இலக்கியத்தை ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் an ancient land என்று மொழிபெயர்த்தவர் மா. லெதங்கப்பா. குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு என்பதை காண்க. பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த சுந்தர ராமசாமி. பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சுந்தர ராமசாமி. கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றாலக்குறவஞ்சி. கவிதை கிரீடம் குற்றாலக்குறவஞ்சி. பிங்கள நிகண்டு என்ற நூலின் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? 103. பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? 103. எந்த மாநில அரசு ஏ.ஆர். ரகுமானுக்கு ஆபத் சம்மன் என்னும் விருது வழங்கியது? உத்தரப்பிரதேசம். எந்த மாநில அரசு ஏ.ஆர். ரகுமானுக்கு ஆபத் சம்மன் என்று வழங்கியது? உத்தரப்பிரதேசம். இந்திய படங்கள் உள்ளன. திருப்பதிகங்கள் உள்ளன. 51. சுடுகாடு, கொல்புலி, குரைக்கடல் இவற்றுடன் தொடர்புடைய இலக்கண குறிப்பு
வினைத்தொகை. வினைத்தொகை. மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு. மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். ரா எனும் சிற்றிதழை நடத்திய ஆத்மநாம் என்பவரின் இயற்பெயர் மதுசூதனன். சோழன் செங்கணான் எத்தனை கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றில் கூறினார்? 78. சோழன் செங்கணான் எத்தனை கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றில் கூறினார்? சோழன் செங்கணான் திருநாவுக்கரசர். 78. விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். விசித்திர சித்தன். மருத்துவம் என எத்தனை வகையில் அடங்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? 4. என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்க என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறியவரை. முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறியவரை. தவறான ஒன்றை தெரிவு செய்க. நெய்தல் புறா பருந்து குறா அம்பு மரா அம்பு உமிஞை குறும்பு. நெய்தல் புறா பருந்து குறா அம்பு மரா அம்பு உமிஞை குறும்பு. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். புடவி கடல். புடவி கடல். தவறான ஒன்றை தேர்வு செய்க. நிறை நிறை நேர் கூவிலங்காய். வைத்தியலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட புதினம் நாடகம் கட்டுரை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயக்கி வரும் புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சனின் வரலாற்று புதினமான வானம் வசப்படும் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1995. வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருது 1995. தவறான ஒன்றை தெரிவு செய்க. நெய்தல் மாலை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. மருதம் 10, 20, 30, 40. வேங்கை மலர் அணிந்து கொண்டு தோழியர் ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து திணைப்புனம் காப்பவள் எந்த நிலத்தைச் சேர்ந்தவள்? குறிஞ்சி. நெடுந்தொகை என அழைக்கப்படும் களிற்றையான நிறை மணிமிடை நித்திலக்கோவை என 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுமான அகநானூறு எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது? 145. இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படும் அனந்தரங்கம் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள தமிழில் வெளிவந்துள்ளது? 12. கடிகை முத்து புலவரின் மாணவரான உமறு புலவர் வள்ளல் கீர்காத்தியின் வேண்டுகோளுக்கிணங்க இயற்றிய சீறாப்புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. சீறாப்புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. சங்க இலக்கியங்களில் அகநானூறில் விரைவெளியான தித்தன் எத்தனை பாடல்களை இயற்றியுள்ளார்? 1. மனிதன் தன் சக்தியை 196 விழுக்காடு வீண் செய்து விடுகிறான். அதனால்தான் அவன் அடிக்கடி தவறுகள் செய்கிறான். பண்புடை மனத்தை பெற்றவன் ஒரு தவறையும் செய்ய மாட்டான் என்று சொன்னவர் யார்? சுவாமி விவேகானந்தர். 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் நற்றிணை. 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் நற்றிணை. கல்வி அழகே அழகு என குறிப்பிடும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்று குறிப்பிடும் நூல் நாலடியார். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று குறிப்பிடும் நூல் திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று குறிப்பிடும் நூல் திருமந்திரம்.
எண்ணவலை பின்னும் மூளைச் சிலந்தி எவ்வகை உருவகம்? வினை உருவகம். தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆவேச புயல்களும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ மெய் உவமை. கீழ்காணும் எந்த இதழை சிவப்பு வண்ணன் தாளில் பாரதியார் வெளியிட்டார்? எந்த இதழை சிவப்பு வண்ணத்தாளில் பாரதியார் வெளியிட்ட? இந்தியா. பாரதியார் கீழ்காணும் எந்த இசைக்கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழாக நடத்த விரும்பினார்? சித்ராவளி. கீழ்காணும் எந்த இதழை கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழாக நடத்த விரும்பினார்? சித்ராவளி. இந்திய கல்வி வளர்ச்சியில் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் சார்லஸ் வுட் அறிக்கை என்ற ஆண்டு வெளியிடப்பட்டது? 1854. கீழ்காண்பவர்களுள் யார் பாரதியாருடன் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் அல்ல? கனக சுப்புரத்தினம். தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு திருவண்ணாமலை வீரபத்திரையால் தனது கல்விக்கடல் அச்சுக்கூடல் என்ற ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது? 1847. நனி இருக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை. ரா. மீனாட்சி இயற்றிடாத நூல் கொடிமுல்லை. நனி இருக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு திருவண்ணாமலை வீரபத்திரையாரால் தனது கல்விக்கடல் அறக்குற்றுக்கூட்டத்திலே என்று பதிப்பிக்கப்பட்டது. 1847. நனி இருக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொடர். எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை. மீனாட்சி இயற்றிடாத நூல் கொடிமுல்லை. சீருடை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கி ஹண்டர் கல்விக்குழு எந்த ஆண்டு உருவானது? 1882. ஹண்டர் கல்விக்குழு எந்த ஆண்டு உருவானது? 1882. சங்ககால புலவரான போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை பாடியுள்ளார்? 110. பொற்சிலம்பு என்பதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. மூன்றாம் வேற்றுமை உருபும் உடன்தொக்க தொகை. வாமன் என்பது யாரை குறிக்கிறது? அருகன். வாமன் என்பது அருகன். தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1910. தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1910. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். மீரா பற்றிய கூற்றுகளில் தவறான தேர்வு செய்க. எழுத்து என்னும் இதழில் ஆசிரியராக விளங்கினார். எந்த ஆண்டு முதல் பிரெட்ரி பாண்டிங் பிறந்த நாளான நவம்பர் 14 உலக நல நிறுவனம் உலக நீரிழிவு நோய் நாளாக கடைபிடித்து வருகிறது? 1991. பிரெட்ரி பாண்டிங் பிறந்த நாளான நவம்பர் 14 உலக நல நிறுவனம் உலக நீரிழிவு நோய் 1991. செஞ்ஞாயிறு செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் என்னும் புறநானூற்று பாடலை பாடியவர்? உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். வனத்தின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? யானை. வனத்தின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு யானை. செலவு, பயணம், வழி. துப்பு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. புகார் சூரியன். பழந்தமிழ் வாழ்வியற் கருவூலமாக கருதப்படும் எட்டுத்தொகை நூல் புறநானூறு. பழந்தமிழ் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படும் எட்டுத்தொகை நூல் புறநானூறு. தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் நீலகேசி.
எங்கு உள்ள அரசு கலைக்கல்லூரியில் ராஜேந்திரன் பேராசிரியராக பணியாற்றினார்? சிவகங்கை. எங்கு உள்ள அரசு கலைக்கல்லூரியில் ராஜேந்திரன் பேராசிரியராக பணியாற்றினார்? தவறான ஒன்றை தெரிவு செய்க. 1637. ஆயிரத்தி 1959 நோம் சோம்ஸ்கி என்பவர் மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கிறது என்று கண்டறிந்தார். பெர்சிவல் பாதிரியார் கீழ்காணும் யாரை தான் நடத்திய தினவர்த்தாமணி என்னும் இதழுக்கு ஆசிரியராக? யாழ்ப்பாணம் சி. வை. தாமோதரன். யாழ்ப்பாணம் சி. வை. தாமோதரன். நிகழ்கால இடைநிலைகள் எவை? கிறு கின்று ஆனின்று. கிறு கின்று ஆனின்று. எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி. சு. செல்லப்பா. எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி. சு. செல்லப்பா. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொள்ளேற்று கோடாஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. புகழ் எனும் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளர் அயர்விலர் என்ற புறநானூற்று பாடலை 182 பாடியவர் கடலுள் மாய்த்த இளம்பெருவழுதி. கடலுள் மாய்த்த இளம்பெருவழுதி. உ.வே.சா. எந்த ஆண்டு புறநானூற்றை முதலில் பதிப்பித்தார்? 1894. 1894. சங்கத்தொகை நூல்களில் வெள்ளி வீதியால் பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை 13. சங்கத்தொகை நூலில் வெள்ளி வீதியாரால் பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை 13. தவறான ஒன்றை தேர்வு செய்க. விலாசம் சுழலும். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன்.
தமிழகத்தின் முக்கியமான வனவியல் வல்லுநர்கள் ஒருவரான யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு வன பேணுநர்களுக்கும் வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 2000. சங்ககால புலவர்களில் ஒருவரான பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன? 105. உழத்திப்பாட்டு என அழைக்கப்படும் இலக்கியம் பல்லு. உழத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கியம் பல்லு. அரவிந்தன் என்னும் இயற்பெயர் கொண்ட அழகிய பெரியவனுக்கு தகப்பன் கொடி என்னும் புதினத்துக்கு எந்த ஆண்டு தமிழக அரசு விருது வழங்கப்பட்டது? 2003. பொறுமையை காட்டுக்குள் அடங்காமல் செழுமையுற இளைஞர்களை அழைத்தவர் யார்? பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாய் இருக்கிறதா? தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது. ஜாதி ஒற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை எரிக்கின்றன. நோய்களால் குருதி ஓட்டம் குன்றி கவலையுற்று கிடக்கிறாள். இளஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள். இளஞாயிறோ அங்குள்ள தொண்டேனும் ஒளி அவள் நோய்க்குரிய மருந்து. அவ்வொளி வீசி எழுங்கள் இன்று இளமை விருந்து நூலில் தமிழனை கட்டுக்குள் அடங்காமல் செழுமையுற செய்ய இளைஞர்களை அழைத்தவர் யார்? திரு வி. கல்யாணசுந்தரனார்.